இல்ல அதுதான் எங்கள் குருதியிலும் இருக்காரு. குருதியில் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு உங்க குருதிக்கு அந்த சூடு வர்றதுக்கு 5 நாளான்னு கேட்குறேன். நீ செஞ்சதை விட செய்யறதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்குல மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு நல்லா உண்டு. சொல்லியிருக்காரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற மாதிரி திரும்ப மாட்டு ஜானத்துக்கு நாத்தம் உண்டா இல்லையா? இன்னைக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு 11% வந்து கிழிச்சுது. இத்தனை தலைவர்களையும் கழட்டி விட்டு ஒரிஜினலா ஒத்தைக்கு பிஜேபி நிக்க சொல்லி காட்டு சொல்லு. அநியாயம் பண்ணலன்னு பேட்டியை கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கத்துக்கு. அந்த ஒரு பக்கத்தில் அவர் பேசியிருக்கிறது பூரா போய் குஜராத்து தான் கஞ்சாவின் மூலதனமா இருக்கு. அதுதான் மூலம், அதுதான் ஆதி மூலம். அப்ப நீங்க குஜராத்தில் உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? ஒரு அதிமுக சே நோ டு ட்ரக்ஸ்னு கம்பைன் பண்றாங்க. ஒரு பக்கம் ட்ரக் மாஃபியா கிழிக்குது. முன்னாடியே இவனை வித்துட்டு தெரிவான் பாருங்க. நோ ட்ரக்ஸ்னு முன்னாடி காமிச்சிட்டே பின்னாடி வைக்கிற ஆளுங்க. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் தி ரைசிங் சன் எடிட்டருமான திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அண்ணாவை அடமானம் வைத்திருக்காங்க, அடுத்தது தமிழ்நாட்டையும் அடமானம் வைத்திருவாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணாவை விட்டு கொடுத்துட்டாங்க அதிமுக அப்படின்ற எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க? அவர்கள் தாங்கள் விட்டு கொடுத்து விட்டதாக அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னா அவங்க வந்து அந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு இந்து முன்னணி பாஜக அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. நடத்தும் பொழுது அதில் அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் அந்த ஒரு படம் காமிக்கிறாங்க. அதாவது அதர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒளி வரும் பொழுது இங்கே தலைவரை காமிக்கிறாங்க, 3 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த மாநாட்டில் அதிமுக உட்காந்து ஒருவேளை ஒரு யதார்த்தமாக கூட அதிமுக அமைச்சர்கள் மாநாட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதனால் இதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ரைட்டு. ஆனால் வெளியே இருந்த பொதுச் செயலாளருக்கு தெரியும்ல, ஒருவேளை அவர் வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்திருந்தால் கூட அதன் பிறகாவது இது நடந்த பிறகு சமூக ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து அதை இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? அன்னைக்கே வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. உதயகுமார்ல இருந்து ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் எல்லாருமே பதில் சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு கட்சியை அண்ணா அவர்கள் பெயரில் வைத்துக்கொண்டு அதனுடைய பொதுச் செயலாளர் பேச மாட்டாரா? இல்ல அதுதான் எங்கள் குருதியிலும் இருக்காரு. குருதியில் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு உங்க குருதிக்கு அந்த சூடு வர்றதுக்கு 5 நாளான்னு கேட்குறேன். தம்பி, இப்போ எங்களுக்கு வருது இல்லை, யாரா இருக்கட்டும் தம்பி. இப்போ பிஜேபிக்காரங்களுக்கு நம்ம மோடியவையோ இல்லை அவங்க கட்சி தலைவர்களையோ தரக்குறைவாவோ இல்லை இப்போ அவங்க பேசின மாதிரி அசிங்கமாவோ அருவறுப்பாவோ பேசுனா உடனே வருமா, 5 நாள் கழிச்சு வருமா? அப்போ இப்போ என்னன்னா இப்படி ஒரு போகுதே, நான் என்ன செய்யலாம்னு இவர் இப்போ டெல்லிக்கு கேட்டிருப்பார். அமித்ஷா கிட்டையும் மோடிக்கிட்டையும் கேட்டு, ஐயா அதுதானே ஹெட் ஆஃபீஸு, இப்போ இவனும் பிரான்ச் ஆஃபீஸு, ரைட், கேட்டு அவங்க வந்து பரவாயில்ல நாம்கே வாஸ் 5 நாள் ஆயிட்டு, இனிமேல் ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு அறிக்கையை கொடுங்கன்ட்டாங்க, கொடுத்துட்டாரு. இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களேப்பா. அண்ணா பேரை சொன்னதுக்கு பிறகாவது பெரியார் அண்ணா இந்த 2 பேரும் இல்லைன்னா திராவிட இயக்கம் இங்கே இல்லை. இவங்க தான் பிதாமகன்கள். அவர் ஆனால் பெரியார் சமூக இயக்கமாக வைத்திருந்தார், பேரறிஞர் அண்ணா அதை அரசியல் இயக்கமாக மாற்றினார். இந்த 2 தான் பிதாமகன்கள். இவங்க 2 பேரையும் அவமதிக்கிற போது, இத்தனைக்கும் இன்னும் சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து கட்சியை பிரித்த போது எம்ஜிஆர் சொன்னது என்னுடைய கட்சி கொள்கையே அண்ணாயிசம்னாரு. சோசியலிசம் கம்யூனிசம் மாதிரி என் கட்சிக்கு அண்ணாயிசம் என்று பெயர் சொன்னார்ல. அப்போ அந்த அண்ணாவை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வரணும்ல. இப்போ கூட இவனுங்க இப்போ நேற்று தான் இவர் வந்து எங்கள் குருதியில் இருக்கிறது, அறுதியில் இருக்கிறது, உறுதியில் இருக்கிறதுங்கிறாரே. 5 நாளாக என்ன செஞ்சாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதற்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கணும்னு இவங்களால பேச முடிஞ்சிருக்கா? இல்லை, இந்து முன்னணி எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க. நாங்கள் முதலமைச்சருக்கு கூட அழைப்பு விடுக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அவங்க காலம் அவகாசம் கொடுக்கல. திரும்ப அழைப்பு விடுத்திருக்கோம். ஒரு நிகழ்ச்சியில வந்து இதுதான் பண்ண போறாங்க எங்களுக்கு தெரியாது, ஒரு அழைப்புதல் நாங்க கலந்துக்கிட்டோம், அழைச்சாங்க போய் கலந்து. எவ்வளவு முட்டாள்தனம்! நீ செஞ்சதை விட செய்யறதுக்கு சப்பக்கட்டு கட்டுறது இருக்குல்ல, அதுதான் மக்களுக்கும்.
இல்ல மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு அண்ணா உண்டு. சொல்லியிருக்காரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற மாரி திரும்ப மாட்டு சாணத்துக்கு நாத்தம் உண்டா? இல்லையா? அப்ப நாத்தத்த நாத்தம்னு சொல்லணும்ல. சார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பதும் பெருந்தன்மை. அதே சமயத்தில் அங்க நாற்றம் அடித்தால் துர்நாற்றம் அடிக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது பேராண்மை. உனக்கு அது இருக்கா? இல்லையா? இன்னொன்னு நான் கேட்கிறேன். ஒரு மாநாட்ட நடத்தும்போது, அல்ஜிகா, புல்ஜிகா மாரி இந்த என்ன அ ரெக்கார்ட் டான்ஸ் மாரியா நடத்துவாங்க? கேட்ட பாட்ட போட்டு, கேட்ட பாட்ட ஆடிட்டு போறதுக்கு. ஒரு மாநாடு தம்பி. அப்ப அந்த மாநாட்ட ஒழுங்கா நடத்தி முடிக்கணும்னா, முதல் பாட்டு எது? 2வது பாட்டு எது? 3வது யார் பேசணும்? 4வது யார் பேசணும்? இதெல்லாம் இல்லாமல்லாம் யாரும் ஒண்ணும் நடத்த முடியாது. சும்மா இது என்ன பிற்போக்குத்தனமான வாதமா இருக்குல்ல அது. ஒரு மாநாட்ட தம்பி, இப்ப நம்ம இந்த சாதாரண ஒரு 20 நிமிஷம் இன்டர்வியூ முறைப்படி செய்றோமா இல்லையா? என்ட்ட நீங்க கேட்குறீங்க, டைம் கேட்குறீங்க. இந்த டைமுக்கு வாங்க தம்பின்னு சொல்றோம். இந்த டைமுக்குள்ள முடிக்கிறோம். அதிகபட்சம் எத்தனை கேள்வி வரைக்கும் நம்ம ஓரளவு. திரும்ப உள்குள்ள வந்ததுக்கு பிறகு துணை கேள்விகள் போலாம். அது வேற விஷயம். அப்ப இவ்வளவு பெரிய மாநாடு, அதிலயும் உயர்நீதிமன்றம் நீங்கள் அரசியல் பேசிவிடக் கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு, அப்படி நடக்குது. எனக்கு அதுல உயர்நீதிமன்றம் மீது கூட எனக்கு கேள்விகள் உண்டு. உங்களுக்கு வந்து சுயமோட்டாவாக எல்லாத்தையும் எடுக்க தெரிகிறது. நீங்கள் கொடுத்த உங்களிடம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மீறுகிற போது, அத வந்து சுயமோட்டாவா உங்களால எடுக்க முடியல. அப்படின்னா சுயமோட்டாவா நீங்க எடுக்கிறதுக்கு கூட உயர் நீதிமன்றங்களோ அல்லது உச்ச நீதிமன்றங்களோ ஏதேனும் பாகுபாடு வைத்திருக்கிறதா? கேள்வி வருதா? இல்லையா? 20 வருஷம் வழக்க 20 வருஷம் கழிச்சு சுயமோட்டாவா உங்களால எடுக்க முடியுது. உங்க முன்னாடி சொல்லிட்டு போறாங்க. நாங்க அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு. அரசியல் பேசியிருக்காங்களா? இல்லையா? அப்ப அத ஏன் சுயமோட்டாவா உங்களால எடுக்க முடியல? அப்ப புரியுதா உங்களுக்கு? எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நிக்குதா? அதத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. ஏங்க, அவங்க வந்து நம்ம இனத்த அழிக்கிறதுக்கு, மொழிய அழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு படைப்பட்டாளத்தோடு தயாரா வரும்போது, எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள் நீங்கள். சார் களத்துல என்னைக்குனாலும் திமுக, அதிமுக தான் சார். இதுல மாற்று கருத்து இல்ல. அப்படித்தான் நிக்கணும்னு நாங்களே ஆசைப்படலாம். ஏன்னா இந்த மண் காக்கப்படணும். இதுல வந்து அந்நியர்களுக்கு இடத்த குடுத்துறக்கூடாது. இல்ல அமித்ஷாவுடைய இன்னைக்கு பேட்டி நம்ம பார்த்தோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சியில பங்கு வகிக்கும்னு சொல்றாருல்ல. ஆ. அப்ப முடிஞ்சுதால கதை? இப்ப நேத்து ஒரு அறுதி, உறுதி, குருதின்னாரு. அந்த அறுதி, உறுதி, குருதி எல்லாத்தையும் தூக்கி குடிச்சு தூர தூக்கி போட்டாரா அமித்ஷா? அவர் இப்பவுமே என்ன சொல்றாரு? அதிமுக கூட்டணின்னு சொல்லல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. அதுல கூட அந்த ஆட்சியில் பிஜேபி பங்கு வகிக்கும்ங்கிறாரு. என்ன மாரி பங்கு வகிக்கும்? சொல்லல. அப்ப முதலமைச்சர் யாரு? இல்ல அதற்கு வந்து அது அதிமுக முடிவு செய்யும்ன்றாரு. அதிமுக முடிவு செய்யும்னு அமித்ஷா சொல்லிட்டாருனாவே கதை முடிஞ்சுதானே? எடப்பாடில சொல்லணும். சார் இதே இது ஜெயலலிதா இருந்தால், இவன் எவனாவது யாராவது அமித்ஷா இல்ல சார், அவங்க அப்பாவே இருக்கட்டும் சார். ஜெயலலிதா இருந்து ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா, பேசுவாங்களா அவங்க? இல்ல எடப்பாடியை தேர்ந்தெடுத்த பொதுக்குழு அந்த விவகாரம் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சொல்லக்கூடாதுன்ற ஒரு நாகரிக அடிப்படையில யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாம அவங்க இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சார். சார் உங்க கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் சொல்றாருல்ல. பிஜேபியை சார்ந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு நேத்து பேட்டி கொடுக்குறாரா இல்லையா? அப்ப ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டாங்கிறாரு? அப்ப வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குதா? இவங்களை காட்டிட்டு அதிமுகவை காட்டிட்டு ஆட்சி வந்தால் எடப்பாடி தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. பிஜேபியில இருந்து நிர்மலா சீதாராமனோ அல்லது அந்த வகையறாக்களோ யாராவது முதலமைச்சரா உட்காருவாங்க. அதுதான் அதைத்தான் நம்ம அறிஞ்சு சொல்றோம் அவங்க கிட்ட. விட்டுற வேண்டாம்டா. இந்த மண்ணை வந்து அந்நியர்கள்ட்ட நம்மளுடைய இன எதிரிகள்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டாம். சொன்னா அவங்களுக்கு புரியல. ஆனா வைகை செல்வன் சொல்றாரு, கூட்டணி அரசு அப்படின்றது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க சார் மாட்டாங்க. வைகை செல்வன் சொல்றது பெருசா, அமித்ஷா சொல்றது பெருசா? இப்ப நீங்க அதை சொல்லுங்க. அதைத்தானே நாங்க சொல்றோம். சார் எனக்கு ஜெயலலிதாவை 100க்கு 200% பிடிக்காது சார். ஜெயலலிதாவினுடைய அரசியல். எம்ஜிஆரை எனக்கு பிடிக்கும். எம்ஜிஆரினுடைய அரசியல்ல கூடுதல் குறைவு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் அவர் நின்றவர். ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்காது சார். ஆனா ஜெயலலிதாட்ட ஒரு விஷயம், அந்த அம்மா பிஜேபியோட கூட்டணி வச்ச அத்வானியும் வாஜ்பாயோடையும் பேசிச்சு. வேற யாரையாவது அது பொருட்டா மதிச்சுதா என்னைக்காவது? ஏன்?
இங்க நாங்க தான்டா. ஏன் அந்த பவர் எடப்பாடிக்கு இல்ல? நான் இப்பவும் சொல்றேன் சார். களத்துல வந்து நீயும் நானும் தான். அப்போ உங்களுக்கு உங்க தொண்டர்களுடைய மானத்த காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. 11% வந்திருக்கோன்றாங்க. கிழிச்சுது 11% நிக்க சொல்லேன். பந்தயம் கட்டிட்டு நிக்க சொல்லு இந்த ட்ரிப்பு. தனியா சரத்குமார் கிடையாது, ஜான் பாண்டியன் கிடையாது, கிருஷ்ணசாமி கிடையாது, டிடிவி கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது. இத்தனை தலைவர்களையும் கழட்டி விட்டு ஒரிஜினலா ஒத்தைக்கு பிஜேபி நிக்க சொல்லி காட்ட சொல்லுவோம். இல்ல திமுக கூட்டணியில பிரச்சனையே இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக சார் நேத்து அண்ணன் திரும்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வேற என்ன வேணும்? சார் நாங்க சுவாசிக்கிற இல்ல மாதிரி அவங்க சுவாசிக்க அதிமுக முடியாது. கூட போறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அங்க பாஜக இருக்குன்னு சொன்னார்ல. ஆமா உண்மைதான். இருக்கலாம். சார் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவரும் அதுல வந்து எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லையே. நீங்க எங்க கூட தான் இருக்கணும்னு நாங்க என்ன இல்ல திரும்ப அண்ணன் ஊடகங்கள் கூட இதெல்லாம் பாண்டா பெருசு போட முடியும்? திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா அதிமுக நடக்கிறத மட்டும் தான் பெருசு பண்ணி எங்களை காட்டுறாங்க. தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ திரும்ப அண்ணன் எங்க கூட சண்டை போட்டுட்டு நிக்கிற மாதிரியும், மதிமுக என்னமோ டீல் முடிச்சிட்ட மாதிரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து இடம் தேடிக்கிட்டு இருக்க மாதிரியும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது எங்களுக்கும் அவங்களுக்குமான கருத்து வேறுபாடை சொல்லிட்டு, ஆனாலும் நாங்க வந்து 2026 திமுக கூட்டணியை விட்டு விலகுவதற்கான எந்த அதாவது ஒரு சிறு முனை அளவு கூட வாய்ப்பில்லைன்னு பேசுறாங்க. அதை விட்டுறாங்க. சீட் ஷேரிங் பிரச்சனை வரும்ல. இருக்கும் தம்பி. சீட் ஷேரிங்ல அவங்க எங்களுக்கு கூடுதல் வேணும்னு கேட்கலாம். நாங்களும் கேட்போம்ல எங்க தலைவர்கிட்ட. அண்ணன் நம்ம போன ட்ரிப்பு எதிர்க்கட்சியா இருந்தோம் 10 வருஷம். அதனால விட்டு கொடுத்தோம்னே. இப்போ நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிறோம். கூடுதலா நிக்கணும்னே அப்படின்னு நாங்களும் கேட்போம் இல்லையா? அவங்களுக்கு இருக்கிற உணர்வு எங்களுக்கும் இருக்குல்ல. அப்ப இதையெல்லாம் அனுசரிச்சு தலைவர்கள் முடிவெடுக்கணும். நம்ம அதுல தப்பு சொல்லல. தலைவர் வந்து எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். அத அவங்க பார்த்துட்டு போறாங்க. எந்த முடிவை அதாவது இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அண்ணன் திருமா சொன்னதை மீறி பேச அங்க ஆள் இல்லை. இங்க தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னால் அதை மீறி பேசுவதற்கு ஆள் இல்லை. அங்க அண்ணன் வைகோ பேசினால் அதை தாண்டி ஆள் இல்லை. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பாடி முடிவெடுத்தாங்கன்னா அதுதான். அங்க தனி மனித இதுகள் கிடையாது. யார் என்ன பண்ண போறீங்கப்பா? திமுக கூட்டணியில எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் அதிமுக கூட்டணியால் தமிழகத்துக்கு ஆபத்து இருக்கு. ஆமா உறுதி தானே. இங்க இருக்கிற மக்களுக்கு புரிகிறதுக்காகவே சொல்லுவோமே. முத்தரசன் என்னைக்காவது தமிழ்நாட்டுக்கு விரோதமா தமிழ் மொழிக்கு எதிரா ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது அவர் பேசியிருக்கிறாரா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இதுவரைக்கும் அண்ணன் பாலகிருஷ்ணன் இருந்தாரு. இப்ப அண்ணன் சண்முகம் இருக்கிறார். தோழர் சண்முகம். அவங்க குரல் வந்து யாருக்காக இருக்கும் அப்படின்னா அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், இவங்களுக்காகத்தான், விவசாயிகள் இவங்களுக்காக இருக்கும். அண்ணன் திருமா பேசியிருக்காரா? இல்ல அண்ணன் வைகோ பேசியிருக்காரா? இல்ல கோமா தேக்கா அண்ணன் ஈஸ்வரன் பேசியிருக்காரா? யாராவது ஒருத்தங்க தமிழுக்கு எதிராக, தமிழனுக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு கேட்குறேன். அப்ப இந்த கூட்டணி எது? இப்ப அங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இதுல உட்கார்ந்துருக்கவங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன? பிஜேபி என்ன பேசுது? ஏதாவது நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு பேட்டியிலே சொல்றாருல்ல அமித்ஷா, தமிழகத்துக்கு எந்த அநியாயத்தையும் பாஜக செய்ய போவாது, செய்யதும் கிடையாது. இதெல்லாம் அநியாயம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா அப்புறம் நம்ம என்னத்தை செய்யறது? கல்விக்கு தொகை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அநியாயம் இல்லை. நீட்டுக்கு அங்கீகாரம் ரத்து பண்றது, நீட்டை ரத்து பண்றதுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறது அதிக அநியாயம் இல்லை. எய்ம்ஸ் அறிவிச்சு விட்டுட்டு பணம் தராதது அநியாயமா தெரியல. நாங்க மெட்ரோ 2 ஆரம்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நேரடியா பணம் தர மாட்டேன், வங்கிக்கிட்ட கடன் வாங்கி தருவேன், மற்றவனுக்கெல்லாம் கொடுப்பேன், எங்களுக்கு மட்டும் அந்நியங்கிட்ட கடன் வாங்க சொல்லுவேன். எல்லாம் எங்களுக்கு அநியாயத்தை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நியாயம் பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்க. என்ன தலைவர் கேட்டாரா? நீங்க 2335 கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி விட்டுட்டு எங்களுக்கு வெறும் நான் இப்படிலாம் பேசல தம்பி. யதார்த்தமா 24,821 பேர் சமஸ்கிருதம் பேசுறவன். நம்ம 8 கோடி. கணக்கு பார்த்தா சமஸ்கிருதம் பேசுற ஒருத்தனுக்கு 11,38,000 ரூபா கொடுக்குது. மோடி கொடுக்குறாரு. ஒரு சமஸ்கிருதம் பேசுறவனுக்கு ஒருத்தனுக்கு 11,38,000 ரூபா. நம்ம தமிழனுக்கு ஒருத்தனுக்கு 13 ரூபா 50 பைசா கொடுக்குறாரு. நியாயமா இது? நம்ம இந்த 2,300 கோடி 130 இதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து அது என்னமோன்னு போயிடும். அவங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்லுவோம். ஒரு சமஸ்கிருதம் பேசுறவனுக்கு நீ 11,38,000 கொடுக்குறார் மோடி, அமித்ஷா.
எங்களுக்கு 13 ரூபா 33 பைசாவும் நாம் 13 ரூபா 50 பைசான்னு வச்சுக்குவோம். இதுதான் நீங்க செய்யற நியாயமான்னு கேட்கிறேன் நான். அநியாயம் பண்ணலன்னு பேட்டியை கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கத்துக்கு. அந்த ஒரு பக்கத்துல அவர் பேசியிருக்கிறது பூரா போய். திமுக நெறைய தவறுகள் செஞ்சிருக்கு இந்த ஆட்சியில. வாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. நான் போதை பொருள் பிரச்சனைகள் இருக்கு. போதை பொருளுக்கு யார் பொறுப்பேற்கணும்? ரொம்ப பச்சையாவே பேசுவோம் தம்பி. போதை பொருள் அப்படிங்கிறதுல கஞ்சா, அபின் இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் எங்கேயாவது விளையுதா? நான் ஒரு நிர்வாக பொறுப்பில் உட்காந்துக்கிட்டே நான் பேசுகிறேன். என் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், சாதாரணமாக நம்ம பேசுவோம். இல்ல கண்காணிக்க வேண்டிய, அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வந்து தமிழக அரசுக்கு ஒரு இருக்குல்ல? நிமிஷம் தம்பி. அபினோ இல்லை கஞ்சாவோ ஏதாவது தமிழ்நாட்டில் விளையுதா? இல்லை இல்லையா? அப்போ இது எங்கேயோ இருந்து கொண்டு வரப்படுது. ரைட். அப்போ இது இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம். யார் பொறுப்பு? ரைட். நாங்கள் கட்டுப்படுத்தணும், அது நியாயம். அதை நான் மறுக்கலை. அதில் ஒரு கூடுதல் குறைவு இருக்குது. குறைவு இருந்தால் நாங்கள் வருத்தப்படுறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்க பார்க்குறோம். அது வேற விஷயம். நான் அதுக்கு வந்து சல்ஜாப் சொல்ல. கஞ்சாவை இன்னும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நான் ஏற்றுக்கிறேன். பட் இது எங்க இருந்து வருது? குஜராத்தில் உலகத்திலேயே அந்தானி துறைமுகத்தில் தான் இதுவரைக்கும் 3800 கோடி ரூபாய்க்கான கஞ்சா பிடிபட்டு இருக்கிறது. உலக நாடுகள் அளவில் அதிகமான அளவு தம்பி. ஏன் இன்னைக்கு வரைக்கும் லைசன்ஸை ரத்து பண்ண மாட்டாங்க? குஜராத்து தான் கஞ்சாவின் மூலதனமா இருக்கு. அதுதான் மூலம், அதுதான் ஆதி மூலம். அப்ப நீங்க குஜராத்தில் உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? இல்ல அதானி துறைமுகத்துக்கு லைசன்ஸ் கொடுத்த பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு நுங்கம்பாக்கத்துல ஒரு பார்ல இன்னைக்கு சிக்கியிருக்காங்க. அதுல நடிகர்கள் எல்லாம் சம்பந்தப்படுறாங்க அப்படின்றப்போ, இப்போ அந்த பாருக்கு லைசன்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுதுல்ல? நான் கேட்கிறேன், நாங்க கைது பண்ணியிருக்கோமா இல்லையா? தம்பி, ஒரு லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது அதற்கான தாஸ்தாவேஜுகள், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ரெக்வெஸ்ட்னு சொல்லக்கூடிய முன் தேவைகள் என்ன, இதை பார்த்து தான் கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சால் நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. ஒரு நடிகராக இருந்தாலும் அல்லது ஒரு அந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இப்பவும் சொல்கிறேன், 2017, 18 தமிழ்நாட்டை ஒரு வழக்கு சுத்திச்சு. என்ன வழக்கு? விஜயபாஸ்கர் வழக்கு. அன்னைக்கு அவர் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். குட்கா விற்கிறதுக்கு கமிஷன் அடித்த மனுஷன். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க உட்கார்ந்து எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு அதிமுக சே நோ டு ட்ரக்ஸ்னு கேம்பெயின் பண்றாங்க. ஒரு பக்கம் ட்ரக் மாஃபியா கிழிக்குது. பின்னாடியே இவனை வித்துட்டு தெரிவான் பாருங்க. நோ ட்ரக்ஸ்னு முன்னாடி காமிச்சிட்டே பின்னாடி விற்கிற ஆளுங்க. ஏன்னா விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். நீ குட்காவுக்கு உங்கள் பீரியடில் நீங்கள் லஞ்சம் வாங்கி, நீங்கள் வாங்கினது பத்தாதுன்னு கமிஷனர் வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி அங்கே இருந்த எஸ்பி வாங்கி, கடைசி வரைக்கும் அவனுடைய டைரியில் எழுதி வச்சிருந்தது அவ்வளவும் இன்னும் இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ யாரு? பிஜேபி அதிமுக கூட்டணியில் கஞ்சா இருக்கா? எங்க கூட்டணியில் இருக்கா? நான் இப்பவும் சொல்றேன், மக்களிடம் வருத்தம் தெரிவிக்கிறேன். எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது உள்ள வந்ததுக்கு பிறகு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அது சில இடங்கள்ல கைமீறி போகுதுன்னா அதை நாங்கள் எடுக்கணும், பிடிக்கணும், இன்னும் வேகம் படுத்தணும். நான் மறுக்கலை. ஆனா இதை வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அமித்ஷா என்ன பண்றாருன்னு கேட்குறேன். நான் கேட்டால் இன்னைக்கு ஒரு 5 பேர் கொடுத்துருக்காரு அந்த பத்திரிகையில். இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த பேரெல்லாம் வாசிக்கிறேன் பாருங்க தம்பி. CAZAR, NIDAAN, NCORT, CROT, இப்படி வந்து ஒரு 6 இது சொல்றாரு. அதாவது 4 நிலைகளில் போதைப் பொருளுக்கு எதிரான இந்த அமைப்பு இவங்களை கண்ட்ரோல் பண்றது. இவன் அத்தனை பேருடைய ரிப்போர்ட் உங்க கையில் என்ன தந்திருக்கான்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த 6 அமைப்பு, இந்த 6 அமைப்பையும் நாங்கள் 19 குழந்தைங்கள்ல, அந்த 6 வருஷமா நீங்கள் என்ன, உங்கள்கிட்ட யாரை பிடிச்சி தந்தாங்க, எவ்வளோ பிடிச்சி தந்தாங்க, நீங்கள் எவ்வளோ நடவடிக்கை எடுத்தீங்க, அதைத்தானே உள்துறை அமைச்சர் சொல்லணும். நான் சொல்லலாமே. ஏங்க, நாங்கள் சென்னையை சுற்றி போகிறோம், வாகன பரிசோதனை மையம் அமைத்திருக்கிறோம். ஏற்றுப்பாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? நீ அமைச்சது முக்கியம் இல்லையா, எவ்வளோ பிடிச்ச? அதைத்தான் சொல்கிறேன். தம்பி, ஒரு தேசத்தை பாதுகாக்கிற இடத்தில் எங்களுக்கு ஒரு பாட்டுக்கு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கு, உங்களுக்கு இந்தியாவுக்கே சேர்ந்துருக்கு. என்ன பண்றீங்கன்னு கேட்குறோம்.
அவங்க கிட்ட போய் நீ போய் அடமானம் வைக்கிறியா நியாயமா? அதத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. ஐயோ! உங்கள வச்சுக்கிட்டு அவர் வரப்போறாய்ங்க. வந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள கால ஊனிட்டு அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா தம்பி, இது இன்னைக்கு நேத்து இல்ல. அவங்களுடைய ஜீன், அவங்களுடைய டிஎன்ஏவே எப்படின்னா, யார் அந்த மாநிலத்தில வீக்கா இருக்கிற ஒரு கட்சியோ, அந்த கட்சிக்குள்ள உள்ள போயிருவாய்ங்க. போயிட்டு அப்படியே மெல்ல கபளீகரம் பண்ணி அங்க வந்துருவாங்க. நீங்க பீகார்ல, மகாராஷ்டிராவுல சிவசேனா, பீகார்ல இப்ப பாரு நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷனோட காலி. அதே மாரி குஜராத்ல காங்கிரஸுக்கு முன்னாடி காங்கிரஸையும் இதையும் எதிர்த்து நின்ன நேரத்துல அங்க இருந்த மாநில கட்சிய முழிச்சு கட்டிட்டு தான் பிஜேபி மேல வந்தது. அதே மாரி தான் உத்தரப்பிரதேசம். எந்த இடத்துலயாவது நீங்க தனியா நின்னு தனியா வந்திருக்கீங்களா உங்க கொள்கைய பேசி? அங்க இருக்கிற கட்சியோட கூட்டணி மதச்சார்பற்ற ஜனதா தளம்னு பாவம் அவரு தேவைய கூட கஷ்டப்பட்டு வச்சிருந்தாரு. முடிஞ்சு போச்சா? கதை முடிஞ்சுட்டா தம்பி? இன்னும் பாரு சந்திரபாபு நாயுடு அங்க காலி ஆந்திராவுல. இப்ப நம்ம அதே தான் அதாவது அவங்களினுடைய இப்ப நம்ம எப்பவுமே அந்த பேக் ரெக்கார்ட் பார்ப்போம் இல்லையா? ஒரு இயக்கத்தினுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது? பின் வரலாறு. அப்படி பார்த்தா, இன்னைக்கு அதிமுகவ கூறு போட்டாய்ங்க. இல்ல அமித்ஷா சொல்வது போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயமா உங்களுக்கு? இங்க எங்களுக்கு என்னத்துக்கு பயம்? தம்பி, நாங்க கட்சி ஆரம்பிச்சு, நாங்க அதிக நாள் எதிர்க்கட்சியில உறுதியிட்டு உட்கார்ந்தோம். சொல்றாருல்ல ஆட்சி இப்படி போன்று. யாரு? அது சொல்லத்தானே செய்யணும். யாரா இருந்தாலும் சொல்லணும். தம்பி விஜய் சொல்லலையா? நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு. அது எல்லாரும் இல்ல அந்த சொல்றதாங்க. கூட்டணியில் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் கேட்டா, அது வந்து கடைசி நேரத்துல முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னா இவர் கேட்க வேண்டியதானே? அமித்ஷா சொன்னா, "யோவ் போயா அவை சண்முகம் சாலைக்கு போ. போய் ம ம இவர பாரு, எடப்பாடிய பாருன்னா" விஜய் போய் பார்க்க போறாரு. இது என்ன விஜயா முடிவெடுக்க போறாரு? விஜய் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் சொன்னா ஏன் கேட்கணும்? யாரு? அமித்ஷா சொன்னா ஏன் சரி விஜய் அந்த கேட்கணும்? விஜய் இப்ப இந்த தனி கட்சி துவக்கி எத்தன நாள் ஆச்சு தம்பி? இன்னும் 1 வருடத்திற்கு மேல ஆச்சுல்ல. 1 வருஷத்துக்கு ஆயிட்டுல. இந்த கட்சி இப்ப என்ன சாதிச்சிருக்குங்க? 1 வருஷத்துல. மக்கள் பிரச்சனை எதையாவது. இல்ல அவங்களும் செகுலரிசம் பேசுறாங்க. பெரியார், அம்பேத்கர் கருத்தியல் பெரியார் பேசுறாங்க. பேசினார்ல, நல்லா வந்தீங்க. வசதியா வந்தீங்க. பெரியார பேசினார்ல. இது கருத்து என்ன? இத பத்திய கருத்து என்ன? பெரியார் இல்லாத பெரியாரையும், அண்ணாவையும் ஒழித்து விடுவோம்னு பேசும்போது, விஜயோட வாய் எங்க இருக்கு? இல்ல அது இந்து முன்னணி நிகழ்ச்சி. அதுல ஏன் அவர் கருத்து சொல்லணும்? தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு அது பேசு பொருள். சரிதானே? அது யாரு கருத்தா இருக்கட்டும். அங்க பிஜேபி உட்கார்ந்திருந்தா, அதிமுக உட்கார்ந்திருந்தா, இந்து முன்னணியில 1000 பேசுவாங்க. நம்ம அத பொருட்படுத்த போறதில்ல. அது வேற விஷயம். பட் அது ஒரு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயி, ஒரு கவன ஈர்ப்பு, முருக பக்தர்கள் மாநாடு. நான் தான் சொன்னேன். நீங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள புரிஞ்சுக்கல. இவனுங்க இந்த அறுபடை வீடு வச்சாங்கல்ல தம்பி, இதே பக்கத்துல 7வதா நீங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலையும், 8வதா நாகூர் தர்காவையும் வச்சிருந்தா, இப்ப சத்தியம் அடிச்சு சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்கள் இப்படியே அறுபடை வீட முடிச்சு 7வது வேளாங்கண்ணி, 8வது தர்காவ பார்த்துட்டு தான் வருவாங்க. இதுதான் எங்க மக்கள். அவங்களுக்கு தெரியும். சாமிங்கிறது வேற. அது எல்லா சாமியும் ஒண்ணுதான். நான் என் வீட்ல இருக்க சாமிய நான் கும்பிடுறேன். பக்கத்து வீட்டுக்காரன் அத கும்பிடுறான், நான் கும்பிட்டு போறேன். மக்களுக்கு தெரியும். மதம் வேறு, அரசியல் வேறு. இப்போ அத்தனை பேர் வந்தாங்களே, வந்தவங்கலாம் உடனே அ உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? மதுரையில? மதுரைக்காரன் யாரும் வரலங்க. அதான் முக்கியம். அதனால தம்பி, அரசியலை நாம் கொண்டு போக வேண்டிய விதம் வேறாக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அதிமுகவ நம்ம அதாவது எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு வெற்றிடம் வந்தால் அந்த இடத்தில் இன துரோகிகள் வந்து உட்காருவாங்க. தம்பி எப்பவுமே எந் எவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியில கூட எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருந்தே ஆகும். அந்த இடத்த வந்து நீங்க இந்த நாட்டை கெடுக்கக்கூடிய, இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு சக்திகிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அப்புறம் அத காப்பாத்துறது கஷ்டம். நம்ம அடுத்த தலைமுறைய பத்தி கவலைப்பட வேண்டியிருக்கு. நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ்நாட்டை, ஒரு மதச்சார்பற்ற தமிழ்நாட்டை, ஒரு மன நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை, ஆணும் பெண்ணும் சமம் என்று சமத்துவம் பேசுகிற ஒரு தமிழ்நாட்டை நம்ம ஒப்படைக்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த மண்ணுக்கு செய்ற நன்மை. அதுக்கு எந்த கொள்கையோ அந்த கொள்கைய தான் நம்ம அதுக்கு பேசணும். அதிமுகவும் இருக்கணும். ஆமா. அதுல அது அது இப்பவும் நான் சொல்றேன். அது இல்லன்னா அந்த இடத்தை கண்டிப்பாக காற்று எப்படி வந்து வெற்றிடத்தை நிரப்புமோ, அதப்போல இன்னைக்கு இருக்கிறதுல பவரா யார் இருக்கான்னு கேட்டா, பிஜேபி தான் பவரா இருக்கு. மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அங்க தானே போக தோணும். புடிச்சு நிப்பாட்டுற கதையெல்லாம் ஆயிரும்.
ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா அதிமுகவுல அமைப்பு இருந்ததுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அதுல உட்கார்ந்துட்டாரு. ஆட்சி இருந்ததுனால. இல்லன்னா நெனச்சு பாருங்க தம்பி. அந்த கட்சி என்னவாகும்? ஒரு தலைவர் திரும்ப ஒரு பிரச்சாரத்த பண்ணி எடுத்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் திரும்ப பழையபடி அத ரீ சைலன்ட் பண்ணணும் அத. ரீசைலன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கேங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது அவங்களுக்கு வந்து நான் நேத்து கூட தெளிவா தான் சொன்னேன். ஒரு சகோதர பாசத்தோடு தான் மாண்புமிகு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.